ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி முகவுரை பகுதி 4 டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாக்கள் 76 முதல் 100 வரை. 76 முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொண்டதன் மூலம் அதில் உள்ள வாசகங்களை மாற்ற நாடாளுமன்றத்திற்கு முழு அதிகாரம் உண்டா? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆம், முழு அதிகாரம் உண்டு. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் மட்டுமே திருத்த முடியும். இல்லை, திருத்தவே முடியாது. உச்சநீதிமன்ற அனுமதியுடன் மட்டுமே முடியும். The right answer is உண்டு, ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் மட்டுமே திருத்த முடியும். முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொண்டதன் மூலம் அதில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நாடாளுமன்றத்திற்கு மாற்ற முழு அதிகாரம் உண்டு. 77 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சமதர்ம சோசியலிஸ்ட் என்ற சொல்லின் நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் அனைத்து தனியார் சொத்துக்களையும் அரசுடைமையாக்குவது, சமத்துவமின்மையை ஒழித்து அனைவருக்கும் சமூக பாதுகாப்பை வழங்குவது, வெளிநாட்டு வர்த்தகத்தை தடை செய்வது, முதலாளித்துவத்தை முற்றிலுமாக ஊக்குவிப்பது. The right answer is சமத்துவமின்மையை ஒழித்து அனைவருக்கும் சமூக பாதுகாப்பை வழங்குவது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சமதர்ம சோசியலிஸ்ட் என்ற சொல்லின் நோக்கம் சமத்துவமின்மையை ஒழித்து அனைவருக்கும் சமூக பாதுகாப்பை வழங்குவது. 78 முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு சுருக்கமான வடிவம். இக்கூற்றை ஆதரித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் K.M. முன்ஷி, N.A. பல்கிவாலா, சர் ஐவர் ஜென்னிங்ஸ், ஜவஹர்லால் நேரு. The right answer is N.A. பல்கிவாலா. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு சுருக்கமான வடிவம். இக்கூற்றை ஆதரித்தவர் N.A. பல்கிவாலா. 79 இந்திய அரசியலமைப்பு முகவுரையின்படி நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் எதன் மூலம் வளர்க்கப்பட வேண்டும்? ஆப்ஷன்ஸ் ஆர் கடுமையான சட்டங்கள் மூலம், சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி மூலம், இராணுவ கட்டுப்பாடு மூலம், பொருளாதார உதவி மூலம். The right answer is சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி மூலம். இந்திய அரசியலமைப்பு முகவுரையின்படி நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி மூலம் வளர்க்கப்பட வேண்டும். 81 குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்த இறையாண்மை கொண்ட சுதந்திர குடியரசு என்ற வாசகம் முகவுரையில் எவ்வாறு மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு, இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, கூட்டாட்சி குடியரசு, சுதந்திர மக்களாட்சி குடியரசு. The right answer is இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்த இறையாண்மை கொண்ட சுதந்திர குடியரசு என்ற வாசகம் முகவுரையில் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று மாற்றப்பட்டது. 81 முகவுரையில் உள்ள முக்கிய கோட்பாடுகளின் சரியான அடைவு வரிசை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சமத்துவம், நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம், சகோதரத்துவம், நீதி, சுதந்திரம், சமத்துவம். The right answer is நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். முகவுரையில் உள்ள முக்கிய கோட்பாடுகளின் சரியான அடைவு வரிசை நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். 82 கீழ்கண்டவற்றுள் முகவுரையை பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இது அரசியலமைப்பின் அதிகாரத்தை வழங்குகிறது, இது நீதிமன்றத்தால் நேரடியாக நடைமுறைப்படுத்தத்தக்கது, இது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கங்களை அறிய உதவுகிறது, இதை நாடாளுமன்றத்தால் திருத்தவே முடியாது. The right answer is இது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கங்களை அறிய உதவுகிறது.
கீழ்கண்டவற்றுள் முகவுரையை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னா, இது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கங்களை அறிய உதவுகிறது. 83 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை என்ற சொல் சேர்க்கப்பட்டதன் மூலம் இந்தியா எந்த மதத்தையும் சாராத நாடு என்பது உறுதியாகிறது. இந்த தத்துவம் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் எதிர்மறை மதச்சார்பின்மை, தட் இஸ் நெகட்டிவ் செக்யூலரிசம். நேர்மறை மதச்சார்பின்மை, தட் இஸ் பாசிட்டிவ் செக்யூலரிசம். மத எதிர்ப்பு, தட் இஸ் ஆன்டி ரிலிஜியஸ். இறையாண்மை மத கோட்பாடு. The right answer is நேர்மறை மதச்சார்பின்மை, that is positive secularism. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை என்ற சொல் சேர்க்கப்பட்டதன் மூலம் இந்தியா எந்த மதத்தையும் சாராத நாடு என்பது உறுதியாகிறது. இந்த தத்துவம் நேர்மறை மதச்சார்பின்மையை குறிக்கிறது. நெக்ஸ்ட் 84 முகவுரை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாததாக இருந்தாலும் அது அரசியலமைப்பின் எந்த பகுதியை விளக்குவதற்கு பெரிதும் உதவுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் பகுதி 3 மற்றும் பகுதி 4, பகுதி 1 மற்றும் பகுதி 2, பகுதி 5, பகுதி 7, பகுதி 12. The right answer is பகுதி 3 மற்றும் 4. முகவுரையில் நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாததாக இருந்தாலும் அது அரசியலமைப்பின் பகுதி 3 மற்றும் பகுதி 4 விளக்குவதற்கு பெரிதும் உதவுகிறது. 85 இந்திய மக்கள் தங்களுக்கு தாங்களே இந்த அரசியலமைப்பை வழங்கி ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்கூற்று முகவுரையின் எந்த பகுதியில் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் தொடக்கத்தில், இறுதியில், தட் இஸ் இறுதி வாசகத்தில், நடுப்பகுதியில். இது முகவுரையில் இல்லை. The right answer is இறுதியில், தட் இஸ் இறுதி வாசகத்தில். இந்திய மக்கள் தங்களுக்கு தாங்களே இந்த அரசியலமைப்பை வழங்கி ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்கூற்று முகவுரையின் இறுதியில், தட் இஸ் அதாவது இறுதி வாசகத்தில் உள்ளது. 86th one முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அணிகலன், தட் இஸ் ஜுவல் செட் போன்றது என கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் எர்னஸ்ட் பார்க்கர், பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவ், சுபாஷ் காஷ்யப், M.V. Bailey. The right answer is பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவ். முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அணிகலன், தட் இஸ் ஜுவல் செட் போன்றது என கூறியவர் பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவ். 87 கேசவானந்த பாரதி வழக்கு 1973 தீர்ப்பின் மிக முக்கியமான விளைவு என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் முகவுரையை திருத்த முடியாது என அறிவிக்கப்பட்டது, அடிப்படை கட்டமைப்பு கொள்கை, தட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் உருவாக்கப்பட்டது, சொத்துரிமை அடிப்படை உரிமையாக்கப்பட்டது, முகவுரை நீதிமன்றத்தால் நிலைநாட்டத்தக்கதாக மாறியது. The right answer is அடிப்படை கட்டமைப்பு கொள்கை, தட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் உருவாக்கப்பட்டது. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 தீர்ப்பின் மிக முக்கியமான விளைவு அடிப்படை கட்டமைப்பு கொள்கை உருவாக்கப்பட்டது. 88 one முகவுரையில் உள்ள சமதர்மம் என்ற சொல் இந்திய சூழலில் எதனை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் வன்முறை மூலம் சொத்துக்களை பறிப்பது, கலப்பு பொருளாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு, தட் இஸ் மிக்ஸ்ட் எக்கானமி, தனியார் துறையை முழுமையாக தடை செய்தல், பொதுத்துறை நிறுவனங்களை மூடுதல். The right answer is கலப்பு பொருளாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு, தட் இஸ் மிக்ஸ்ட் எக்கானமி. முகவுரையில் உள்ள சமதர்மம் என்ற சொல் இந்திய சூழலில் கலப்பு பொருளாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பை வலியுறுத்துகிறது. 89th one இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை இந்தியில் என்னவென்று அழைப்பார்கள்? The options are உத்தேசிகா, சம்விதா, நியாயபத்ரா, கர்த்தவ்யா.
The right answer is உத்தேசிகா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை இந்தியில் உத்தேசிகா என்று அழைப்பார்கள். 91. முகவுரையில் கூறப்பட்டுள்ள அரசியல் நீதி that is political justice எதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் சொத்துரிமை மூலம், ஜாதி வாரியான இடஒதுக்கீடு மூலம் மட்டும், வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை that is universal adult suffrage அளிப்பதன் மூலம், இலவச கல்வி மூலம். The right answer is வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பதன் மூலம். முகவுரையில் கூறப்பட்டுள்ள அரசியல் நீதி that is political justice வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. 91. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முகவுரையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசிய வரைவுக்குழுவின் உறுப்பினர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் K.M. முன்ஷி, B.R. அம்பேத்கர், முகமது சாதுல்லா, B.N. ராவ். The right answer is K.M. முன்ஷி. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முகவுரையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசிய வரைவுக்குழுவின் உறுப்பினர் K.M. முன்ஷி. 92. கீழ்கண்டவற்றுள் முகவுரையோடு நேரடியாக தொடர்புடைய வழக்கு எது அல்ல? ஆப்ஷன்ஸ் ஆர் பெருவாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, ஏ.கே. கோபாலன் வழக்கு 1950, LIC ஆஃப் இந்தியா வழக்கு 1995. The right answer is ஏ.கே. கோபாலன் வழக்கு 1950. முகவரியோடு நேரடியாக தொடர்பு இல்லாத வழக்கு ஏ.கே. கோபாலன் வழக்கு 1950. முகவரியோடு தொடர்புடைய வழக்குகள் பெருபாரி வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, LIC ஆஃப் இந்தியா வழக்கு 1995. 93. முகவுரையில் உள்ள சுதந்திரம் that is liberty என்ற கருத்து எதை குறிக்கவில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யும் தன்னிச்சையான உரிமை, தனி மனித ஆற்றலை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்குவது, சிந்தனை மற்றும் வழிபாட்டு உரிமை, நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சுதந்திரம். The right answer is சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யும் தன்னிச்சையான உரிமை. முகவுரையில் உள்ள சுதந்திரம் that is liberty என்ற கருத்து சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யும் தன்னிச்சையான உரிமையை குறிக்கவில்லை. 94. முகவுரை என்பது அரசியலமைப்பின் இதயம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ். The right answer is ஜவஹர்லால் நேரு. முகவுரை என்பது அரசியலமைப்பின் இதயம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவும் இதே தான் சொல்லியிருப்பார். அவரும் ஜவஹர்லால் நேருவும் முகவுரையை அரசியலமைப்பின் இதயம் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. 95. 1976க்கு முன்பு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தன்மை முகவரியின்படி என்னவாக இருந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு, இறையாண்மை சமதர்ம குடியரசு, மதச்சார்பற்ற மக்களாட்சி கூட்டாட்சி குடியரசு. The right answer is இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு. 1976க்கு முன்பு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தன்மை முகவுரையின்படி இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசாக இருந்தது. 96. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி that is social justice என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜாதி, மதம், இனம், பாலின பாகுபாடற்ற சமமான நடத்துதல், பணக்காரர்களுக்கு அதிக சலுகை தருவது, வேலைகளில் ஆண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தருவது, மத அடிப்படையில் மக்களை பிரிப்பது. The right answer is ஜாதி, மதம்,
இனம் பாலின பாகுபாடற்ற சமமான நடத்துதல். முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி தட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது சாதி மதம் இனம் பாலின பாகுபாடற்ற சமமாக நடத்துவதை குறிக்கிறது. 97 முகவுரையின் தத்துவம் மற்றும் லட்சியங்கள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் விரிவாக சட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன? ஆப்ஷன்ஸ் ஆர் அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள், இவை அனைத்திலும். The right answer is இவை அனைத்திலும். முகவுரையின் தத்துவம் மற்றும் லட்சியங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள் போன்ற பகுதிகளில் விரிவாக சட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 98 அரசியலமைப்பு ஒரு கட்டிடம் என்றால் முகவுரை அதன் அடித்தளம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சுபாஷ் காஷ்யப், B.R. அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு. The right answer is சுபாஷ் காஷ்யப். அரசியலமைப்பு ஒரு கட்டிடம் என்றால் முகவுரை அதன் அடித்தளம் என்று கூறியவர் சுபாஷ் காஷ்யப். 99 முகவுரையில் கூறப்பட்டுள்ள லட்சியங்கள் அனைத்தும் அரசியல் நிர்ணய சபையின் எத்தனையாவது கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெற்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் முதல் கூட்டத்தொடர், 5வது கூட்டத்தொடர், 11வது கூட்டத்தொடர், 12வது கூட்டத்தொடர். The right answer is 11வது கூட்டத்தொடர். முகவுரையில் கூறப்பட்டுள்ள லட்சியங்கள் அனைத்தும் அரசியல் நிர்ணய சபையின் எத்தனையாவது கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெற்றன? 11வது கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெற்றது. 100 லாஸ்ட் கொஸ்டின். முகவுரையை அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிடுவது ஏன்? ஆப்ஷன்ஸ் ஆர் அது அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்பு மற்றும் கொள்கைகளின் சாரமாக திகழ்வதால், இது நீதிமன்றங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதால், இது நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்துவதால், இது மாநிலங்களின் எல்லையை தீர்மானிப்பதால். The right answer is இது அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்பு மற்றும் கொள்கைகளின் சாரமாக திகழ்வதால். முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிடுவது எதனால்? ஏனெனில் இது அரசியலமைப்பின் அடிப்படை மதிப்பு மற்றும் கொள்கைகளின் சாரமாக திகழ்வதால். Thank you for watching. Subscribe for more videos. Don't forget to subscribe me. Thank you so much.